நல்லா பாதுகாக்கணும். நல்லா பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர நம்ம பிள்ளைங்க அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். நிறைய இசை பாடல்களை நம்ம மனனம் செஞ்சிருக்கோம். அப்படிதானப்பா? அது அப்படியே அடி பிறலாம, மொழி பிறலாம, அதனுடைய வார்த்தைகள் மாறாம அவ்வளவு அழகா ஓதும், அவ்வளவு அழகா பாடுவாங்க. அதெல்லாம் ஆனால் குர்ஆனுடைய வசனத்தை எடுத்து படிச்சு உட்கார்ந்து மனனம் செய்யறது அவ்வளவு கஷ்டம். அப்படிதானே? நல்லா பாதுகாக்கணும். ஏன் எதனால இசையுடைய அந்த வார்த்தைகள் பாடலுடைய வரிகள் மனசுக்குள்ள பதியுது, குர்ஆனுடைய வாசகம் ஏன் மனசுக்குள்ள பதியல? இது லேசா ஒரு சைக்காலஜி தான், மனிதனுடைய சைக்காலஜி. என்ன சைக்காலஜினா, ரொம்ப பிடிச்சதை டக்குன்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்படிதானப்பா? ரொம்ப ஏதாவது ஒரு பொருள் பிடிக்குது, ஒரு ஒரு மனிதரை பிடிக்குது, ஒரு ஒரு புத்தகத்தை நம்ம வாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது ஏதாவது ரொம்ப பிடிச்சதா இருந்துச்சு, ஆர்வமா இருந்துச்சுன்னா டக்குன்னு நம்ம என்ன செஞ்சுக்கிருவோம், எடுத்துக்கிருவோம். அதே போலதான் பாடலை அதிகமா சாங்ஸ் நிறைய கேட்டு 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 அடிக்ட் ஆகி